பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே இந்த காலை நேரத்திலும் தெய்வ பிரசன்னத்திலே தேவனை ஆராதிக்கும்படி இணைந்திருக்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஒரு நாளும் கண்மணி போல அழுவாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாத்து கர்த்தர் நம்மை நடத்தி வருகிறார். இந்த நாளிலும் தேவனுடைய பிரசன்னம் நம்மை வழி நடத்தும். அவருடைய நாமத்தை நம்பி இருக்கிறவர்களை அவர் கைவிட மாட்டார். அவருடைய நாமத்தை கூப்பிடுகிறவருடைய இருதயத்தை மகிழ பண்ணுகிற ஆண்டவர். இந்த நாளிலும் அந்த நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். அவருடைய நாமம் பரிசுத்தமுள்ள நாமம். அவருடைய நாமம் இரட்சிக்கத்தக்க நாமம். அவருடைய நாமம் மகிமையுள்ள நாமம். அவருடைய நாமம் நம்பத்தக்க நாமம். அவருடைய நாமம் மகத்துவமும் பயங்கரமான நாமம். ஹல்லேலூயா. சாதாரணமான நாமம் அல்ல. இந்த நாமத்தை குறித்து சங்கீதக்காரன் சொல்லுகிறான். 99வது சங்கீதம் 2-3 வசனங்கள். கர்த்தர் சீயோனில் பெரியவர், அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர், மகத்துவமும் பயங்கரமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக. மகத்துவமும் பயங்கரமான நாமம், அதாவது அவருடைய கிரியைகள் மகத்துவமானவைகள் என்று வேதம் காண்பிக்கிறது. அவருடைய செயல்கள் பயங்கரமானவைகள் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய கிரியை எல்லாம் மகத்துவமான கிரியைகள். இந்த நாமத்தை சொல்லுகிறவருடைய வாழ்க்கையில் அவருடைய கிரியை வெளிப்படும் பாருங்க, அது மகத்துவமான கிரியைகளா இருக்கும். தாவீது கோலியாத்தை எதனால மேற்கொண்டார் தெரியுமா? ஹல்லேலூயா. வெறும் கவனும் கல்லு மாத்திரம் அல்ல, என்ன சொல்லிட்டு போறார் தெரியுமா? நான் கவனோட கல்லோட வருகிறேன் என்று அல்ல, நீ நிந்தித்த இஸ்ரவேலின் சேனைகளுடைய தேவனுடைய நாமத்தை சொல்லி. காரணம், அந்த நாமம் மகத்துவமும் பயங்கரமான நாமம். ஹல்லேலூயா. ஆமென். அந்த நாமத்தை சொல்லி அந்த நாமத்தை உயர்த்துகிற ஒரு லைஃப்ல கர்த்தர் செய்கிற கிரியைகள். ஆமென். ஆலயத்தின் வாசல்லே ஒரு சப்பானி இருந்து பிச்சை கேட்டு கொண்டிருக்கும் போது பேதுரும் யோவானும் ஜெபம் பண்ணும்படி ஆலயத்துக்கு போகும்போது அவர்களை பார்க்கிறார்கள். அவனும் அவர்களை பார்த்தான். அவர்களை பார்த்த அவர்கள் ஆமென் கிட்ட போய் சொன்ன வார்த்தை, வெள்ளியும் பொண்ணும் எங்களிடத்தில் இல்லை, ஆனால் ஒரு நாமம் இருக்கிறது. அந்த நாமம் எங்களுடைய பெயர் அல்ல, இயேசு என்கிற நாமம். அந்த நாமத்தை சொல்லி அவன் கைப்பிடிச்சு தூக்குனாங்க பாருங்க. அந்த நாமத்தின் மகத்துவமும் பயங்கரமும் அவன் சப்பனையாக இருந்தவனை நிற்க வைத்தது மட்டுமல்ல, துள்ளி குதிக்க வைத்தது மட்டுமல்ல, அவனை தேவனை துதிக்கவும் வைத்தது. ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் அந்த நாமத்தை உயர்த்த விரும்புகிறவங்க எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? மகத்துவமும் பயங்கரமான நாமம் உடையவர், மகத்துவமும் பயங்கரமான நாமம் உடையவர். அவருடைய கிரியைகள் இன்று வெளிப்படுகிறது. அவருடைய மகத்துவங்கள் இன்றும் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட விரும்புகிறது. எவர்கள் வாழ்க்கையில் தேவன் மகிமைப்படுகிறாரோ அவர்கள் வாழ்க்கையில தேவனுடைய மகத்துவம் பயங்கரமும். எத்தனை பேர் என்னோடு கூட சேர்ந்து தேவனை ஆராதிக்க அவருடைய நாமத்தை உயர்த்துங்கள், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள், அவருடைய நாமத்தை பெருக பண்ணுங்கள். அந்த நாமத்திலே மகத்துவமும் உண்டு, அந்த நாமத்திலே பயங்கரமான கிரியைகள் உண்டு. எத்தனை பேர் விசுவாசம் எந்த நிலையில் இருந்தாலும் ஹல்லேலூயா என் கூட சேர்ந்து கண்களை மூடி 2 கரங்களை உயர்த்தி இயேசுவேன்னு சொல்லி, இயேசுவேன்னு சொல்லி, இயேசுவே உங்க நாமமே உயரணும், அல்லேலூயா. இயேசுவே உங்க நாமமே பெருகணும், அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. என் கூட சேர்ந்து ஆண்டவரே, ஆண்டவர் உங்க நாமம் உயரட்டும், இன்று மேன்மை அடையட்டும். என் கூட சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி அவரை உயர்த்தி ஒரே சத்தமாய் மகத்துவம் பயங்கரமான நாமம் உடைய உயர்த்துவோம். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும்,
பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா, யாவே ஹல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உந்தன் நாமம் உயர்த்தும் போது கன்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கன்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உங்க நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உங்க நாமமே பெருகணும். அல்லேலூயா. once again இயேசுவே, இயேசுவே உங்க நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உங்க நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம். நம்பிக்கையோட சொல்லுவீங்களா? சிங்கத்தின் கெபியிலும், சிங்கத்தின் கெபியிலும், தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாதே. சிங்கத்தின் கெபியிலும், தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாதே. இயேசுவே உங்க நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உங்க நாமமே பெருகணும். அல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே உங்க நாமமே உயரணும். உயரட்டும், உயரட்டும், பெருகட்டும். இயேசு நாமம் உயரட்டும். இயேசுவே உங்க நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் இன்று மேன்மை. பாடுவேன், பாடுவோம். நம்பிக்கையோட சொல்லுங்க. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சிறைச்சாலை அடைப்பதில்லை. சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உந்தன் நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை பாடும் போதே ஆண்டவரே எல்லா சங்கிலிகளும் முட்டையட்டும். ஆமே, சத்துருவின் அஸ்திபாரங்கள் தகர்க்கப்படட்டும். ஹல்லேலூயா. நிலைப்பதில்லை. இயேசுவே உங்க நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உங்க நாமமே பெருகணும். அல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே உங்க நாமமே உயரட்டும், உயரட்டும், உயரட்டும். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உயரட்டும், ஒவ்வொரு குடும்பத்திலும் உயரட்டும், ஒவ்வொரு சபையிலும் உயரட்டும், எங்கள் தேசத்தில் உயரட்டும். ஆண்டவரே, ஓ உங்க நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும்.
பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா, யாவே ஹல்லே, ஓ ஹல்லேலூயா. மேலான நாமமே, மேலானவரே, மகத்துவம் பயங்கரமுமான நாமம். அந்த நாமத்திலே விடுதலையை கட்டளையிடுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே, கர்த்தருடைய நாமத்தினாலே விடுதலை, விடுதலை. இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் ஒவ்வொரு குடும்பத்தில் விடுதலை கட்டளையிடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெயத்தை கட்டளையிடுகிறோம். ஜெயம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். உடைய நாமத்தில் எழும்பட்டும் அப்பா. உடைய நாமத்தில் உடைய பிள்ளைகள் எழும்பட்டும். முடங்கி கிடக்கிற எல்லா காரியங்களும் இயேசுவின் நாமத்தினாலே, எப்படி அந்த சப்பானின் கையை பிடித்து பேதுரு யோவானும் இயேசுவின் நாமத்தில் எழும்பி நட என்று சொன்னது போல, இந்த காலை நேரத்தில் முடங்கி இருக்கிற உள்ளங்கள், முடங்கி இருக்கிற காரியங்கள், முடங்கி இருக்கிற அனுபவங்கள், முடங்கி இருக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் இயேசுவின் நாமத்திலே எழும்புவார்களாக, எழும்புவார்களாக, எழும்புவார்களாக. உடைய நாமத்திலே ஜெயம் எடுக்கிறோம். இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. அவர் நாமமே, அவர் நாமமே மதுரமது. அவர் நாமத்தில் ஜெயமுண்டு, ஜெயமுண்டு. அவர் நாமமே மதுரமதே. அவர் நாமத்தில் சுகமுண்டு, சுகமுண்டு. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமமே வாழ்கவே. சுகம் உண்டு, விடுதலை உண்டு. மகத்துவமும் பயங்கரமான நாமத்தின் வல்லமை இந்த நாளிலே வெளிப்படட்டும். இப்படி பிள்ளைகள் போகிற இடங்களிலே வெளிப்படட்டும், செய்கிற காரியங்களிலே வெளிப்படட்டும், தலைமுறைகள் வாழ்க்கையில வெளிப்படட்டும். ஜெயம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும். ஆமென், ஆமென். எல்லாவற்றிலும் நிமிர்ந்து நிற்கிற அனுபவம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், உடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறோம், உடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஒரே ஒரு விசை 2 கரங்களையும் உயர்த்தி சத்தமா அவர் நாமத்தை இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுங்க. உங்க நாவுகள் திறந்து சொல்லுங்க, உங்க வாயை திறந்து சொல்லுங்க, உங்க நாவிலிருந்து சொல்லுங்க, உங்க இருதயத்திலிருந்து சொல்லுங்க. இருதயம் தூரமாக இருந்து நாவினால் சொல்லி பிரயோஜனம் இல்லை. இருதயத்திலிருந்து இந்த நாமத்தை சொல்லும் பாக்கியம் கிடைத்திருக்கிறது அல்லவா? வைக்கப்படாம ஒருவேளை இந்த நாளிலே முதலாவது இந்த ஆராதனை கவனித்துக் கொண்டிருக்கிற உள்ளமே, இயேசுவின் நாமத்தை சொல்லி பாருங்கள். இயேசுவேன்னு கூப்பிட்டு பாருங்க. மகத்துவமும் பயங்கரமும் வல்லமையும் வெளிப்படும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம்,
இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. அவர் நாமமே, அவர் நாமமே மதுரமதே. அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாமமே மதுரமதே. அவர் நாமத்தில் ஜெயமுண்டு. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும். மகத்துவம் பயங்கரமான நாமம் உடையவரே, உம்முடைய மகிமையான காரியங்கள் இந்த நாளிலே வெளிப்படட்டும். எல்லா குடும்பத்திலும் வாழ்க்கையிலும் ஒரு விசை கூட விடுதலை கட்டளையிடுகிறோம். உம்முடைய நாமத்திலே ஜெயம் எடுக்கிறோம். இந்த நாளை ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.